ஈமச்சடாரியதிராஜ கிருபாவலம்பம் சௌமியோ பயந்திரு ககணாத்ரி முனீந்திரபக்தம் வேதாந்தயுக்ம விசதீகரண பிரவீணம் ராமானுஜம் யதிவரம் குருமாஸ்ரயாமஹ. என் அடியேனுடைய தலைப்பு கூரகுலோத்தமதாசரின் வைபவம். லோகாச்சாரிய கிருபாபாத்ரம் கௌண்டின்ய குலபூஷணம் சமஸ்தாத்ம குணாவாசம் வந்தே கூரகுலோத்தமம். ஐப்பசி திருவாதிரையில ஸ்ரீரங்கத்தில் பூர்வசிகை வம்சத்துல கூரகுலோத்தம நாயனார் அவதரித்தார். இவருடைய ஆச்சாரியன் வடக்கு திருவீதி பிள்ளை. பிள்ளை லோகாச்சாரியரிடமும் அழகிய மணவாள பெருமாள் நாயனாரிடமும் காலட்சேபம் கேட்டார். இவருடைய சிறப்புகள் இப்ப பார்க்கலாம். முதல் சிறப்பு, நம்பெருமாளை கலாப காலத்துல ரட்சித்த போது கூட இருந்தவர். இரண்டாம் சிறப்பு, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணமா திகழ்ந்தவர். மூன்றாம் சிறப்பு, சிஷ்யனை ஆட்கொண்ட விதத்துல சிறப்பு பெற்றவர். நான்காம் சிறப்பு, ரகசிய கிரந்த காலக்ஷேப பரம்பரையில தாசர் முக்கிய ஸ்தானம் வகிக்கிறார். ஐந்தாம் சிறப்பு, ஓரான் வழி குரு பரம்பரை ஹாரத்தை கோர்த்தது முக்கியமான பங்குடையவர். இது போன்ற பல சிறப்புகள் கொண்ட இந்த முக்கியமான ஆச்சாரியன் கலாப காலத்துல திருவரங்கர் விழா நடந்த போது பிள்ளை லோகாச்சாரியரோட அந்திம கால ஆணைப்படி திருமலையாழ்வார திருத்தத்துக்கு மதுரைக்கு போனார். திருமலையாழ்வார் மதுரை ராஜ்யத்துல முழு கவனத்தோட ஈடுபட்டு வந்தபோது சாதுரியமா அவரை திருத்தி பணி கொண்டதை இப்ப பார்க்கலாம். ஒரு நாள் திருமலையாழ்வார் பல்லக்குல வந்து கொண்டிருந்தார். அப்போ நம் சம்பிரதாயத்தை நினைவுறுத்துறதுக்காக தாசர் திருவிருத்த பாசுரத்தை அனுசந்தித்திருந்தார். அதை கேட்டவுடன் பல்லக்குல இருந்து கொண்டே அதன் பொருளை கேட்டார். தாசர் எச்சில் உமிழ்ந்து மறுத்துட்டார். இந்த விஷயத்த சிறிய தாயாரிடம் தெரிவிச்சார். அவளும் கூரகுலோத்தம தாசர் பெருமை, அப்புறம் பிள்ளை லோகாச்சாரியரோட பெருமைகள் அதெல்லாம் விளக்க திருமலையாழ்வார் தாசரை மீண்டும் சந்திக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலா இருந்தார். மற்றொரு நாள் திருமலையாழ்வார் யானையில சென்று கொண்டிருந்த போது ஒரு குன்றில தாசரை சேவித்தார். அப்போ யானை விட்டு இறங்கி அவரை தண்டம் சமர்ப்பித்து தாசரும் திருமலையாழ்வாரிடம் பிள்ளை லோகாச்சாரியோட சீரிய உபதேசங்களை உணர்த்தி வந்தார். ராஜ்ய பலிவினால தாசருக்கு பக்கத்திலே ஒரு திருமாளிகை அமைத்து கொடுத்து தினமும் விஷயங்களை கேட்டு வந்தார். திருமலையாழ்வார் துவாதச திருமண் காப்பு சாற்றி கொள்ளும் போது லோகாச்சாரியரோட தனியன் சொல்வதை கேட்டு ரொம்ப மகிழ்ந்தார். தாசர் சிறிதா விஷயங்களை கூறி வந்திருந்தார். அப்போ ஒரு நாள் அவர் வராததை கண்டு திருமலையாழ்வார் சேவகர்களை அனுப்பினார். அப்படியும் அவர் எழுந்துள்ளாததை கண்டு திருமலையாழ்வாரே நேரா போனார். போயிட்டு தன் பிழைய பொறுக்கும்படி வேண்டினார். திருமலையாழ்வாருக்கு தீர்த்த சேஷப்பிரசாதங்கள் சாதித்தார். அவரும் கூரகுலோத்தமநாயன் திருவடிகளே சரணம் அப்படின்னு பல முறை சொல்லி ராஜகாரியங்கள்லாம் துறந்து விஷய விரக்தரானார். சிறிது காலத்துக்கு அப்புறம் தாசர் திருப்புல்லானி பக்கத்துல இருக்கிற சிக்கி அப்படின்ற கிராமத்துக்கு போனார். திருமலையாழ்வாரும் கூட போனார்.
அங்க போயிட்டு சாரார்த்தங்கள் எல்லாம் கற்றார். மேற்கொண்டு விஷயங்களை பிள்ளலோகாச்சாரியரோட மற்றைய சீடர்களிடம் கற்குமாறு கூறி அவரை அனுப்பினர். பிள்ளலோகாச்சாரியோட திருவடியை தியானித்து பரமவிஷ்டர். கூரகுலோத்தமதாசர் மாமுனி, இதுதான் மாமுனிகள் கூரகுலோத்தம தாசம் உதாரம் அப்படின்னு தாசரோட பரோபகார சிந்தையும் கருணையும் போற்றுகிறார். இவருடைய தனியன் ரகசிய கிரந்த காலக்ஷேபங்கள்ல சேவிக்கப்படுறது. ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்தோட திரண்ட பொருள் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்றது. இதற்கு கூரகுலோத்தமதாசர் மற்றும் திருவாய்மொழி பிள்ளை பக்கலிலுமான பிள்ளைலோகாச்சாரியரின் நிர்ஹேதுக கிருபா விசேஷமே ஓரெடுத்துக்காட்டு. கூரகுலோத்தமதாசரின் திருநக்ஷத்திரம் ஐப்பசி திருவாதிரை. தற்போது இந்த வருடம் ஆங்கில தேதிப்படி நவம்பர் 5ஆம் தேதி வருகிறது. நிறைவில் கொண்டு அனைவரும் கொண்டாடுவோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஜியர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.